ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நாம கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன மாதிரியான சேமிப்புகள்லாம் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான சேமிப்புகளை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து அடுத்த ஸ்டெப்பு, அதாவது அப்பர் மிடில் கிளாஸா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 10 விதமான சேமிப்புகள தொடர்ந்து பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வரவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம செய்திரணும். அதுக்கப்புறம் செலவு அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து சரியான முறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அத தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சேமிப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மிடில் கிளாஸா இருக்கிறவங்க எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா 20% இருந்து 30% வரைக்கும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலாம். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானம் வந்து ரூ. 100 இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 20 எடுத்து ஃபர்ஸ்ட்டு சேமிப்பு அப்படின்னு நீங்க ஒதுக்கி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்க வந்து செலவுகள பண்ணி பாருங்க. இந்த 20% அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சேமிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நான் வந்து முதல்ல சொன்ன மாரி இந்த 10 விதமான சேமிப்புகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு சேமிப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு ஃபண்ட் வந்து கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வந்து பணம் இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம கடனுக்குள்ள போயிடுவோம். அந்த கடன்ல மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அவசியம் எமர்ஜென்சி ஃபண்ட கிரியேட் பண்ணணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஃபேமிலியோட செலவு எவ்வளவோ, அத வந்து நீங்க 6 மாசத்துக்கு வந்து சேர்த்து வைக்கணும். இப்ப வந்து செலவு அப்படிங்கிறத 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுக்கோங்க. உங்களுடைய வீட்டு செலவு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலிக்கு வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் பண்ணுங்க. இப்ப எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத வந்து பட்ஜெட்டா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்ப 25,000 இன்டு 6 அப்படின்னு போட்டோம்னா ஒரு அமௌண்ட் வருது இல்லைங்களா? டோட்டலா பார்த்தீங்கன்னா 1,50,000. இந்த 1,50,000 அப்படிங்கிறது நம்ம கையில வந்து கேஷ் இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இந்த 1,50,000 எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத சேமிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்ஜெட்ல மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்ட எடுத்து நான் வந்து சேவிங்ஸ் பேங்க் சாரி இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் நான் போட்டு வச்சிருக்கேன். இத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லும் பொழுது, ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா லிக்விடிட்டியா நீங்க வந்து டக்குன்னு எடுக்கிற மாரி இருக்கணும். இப்படி போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருந்தீங்கன்னா எப்படி உங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து இதில இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நெட் பேங்கிங்கோ அல்லது வந்து ஏடிஎம் கார்டோ இல்லாததுனால, இதில இருக்கிற பணம் கொஞ்சம் சேஃபா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால இதில தான் நான் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட கிரியேட் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு அக்கவுண்ட் வந்து செப்பரேட்டா ஓப்பன் பண்ணிட்டு, அந்த பணத்த எதுக்குமே எடுத்து செலவு பண்ணாத மாதிரி பிளான் பண்ணி போட்டு வச்சுருங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டிருக்கேன். நீங்க பேங்க்ல கூட தனியா அதுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் செப்பரேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில போட்டு வச்சுட்டு, நீங்க வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு செய்யக்கூடியது. கண்டிப்பா இத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். 2வதா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன பண்ணிட்டோம், கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸு. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்மளுக்கு வந்து கை குடுக்கக்கூடியது. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்படி வந்து விதவிதமான இன்சூரன்ஸ் வந்து இருக்கு. பட் இதுல நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஏதாவது 1 அல்லது 2 ஏதாவது இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப எங்க வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து நான் போட்டிருக்கிறேன். நெறைய பேர் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி கேட்குறீங்க. பட் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் பத்தி அந்த அளவுக்கு நாலேட்ஜ் வந்து சொல்ற அளவுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால வந்து நான் வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருக்கேன். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நான் இன்ன வரைக்கும் போடல. ஃபியூச்சர்ல போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் நான் ஒண்ணு போட்டுட்டுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஐ அப்படிங்கிறது தான். இத கூட போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு 17 இயர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கிற மாரி இருக்கு. இதுல வந்து நம்ம ஏர்னிங் பெர்சனா இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு வந்து சேஃப் அப்படின்னே சொல்லலாம். இத விட டெர்ம் இன்சூரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ன்னு சொல்றாங்க. பட் வந்து நான் அதுல வந்து இதுவரைக்கும் போடல. போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா போடலாம் ஃபியூச்சர்லன்னு இருக்கேன். சப்போஸ் போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அத பத்தி உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிற மாரி நம்ம வந்து பார்த்துக்கணும்.
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா, இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியறதில்ல. இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்ம கையில இருக்கிற பணம், சேவிங்ஸ் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அப்போ ஃபேமிலிக்கான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியமான ஒண்ணு. அடுத்தது 3வதான ஒரு சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இதுக்கு அடுத்ததா நம்ம வந்து செய்யக்கூடிய சேமிப்பு கோல்டு. இந்த கோல்டு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற மாரியான ஒரு ஆல்டர்னேட் தான். அதனால கண்டிப்பா நீங்க வந்து கோல்டு அப்படிங்கிறது ரேட் வந்து ஏறுது, இறங்குது அதெல்லாம் நம்ம பார்க்காம, நம்மளால முடிஞ்சத நம்ம பட்ஜெட்ல எவ்வளோ வாங்க முடியுமோ, அத வந்து தொடர்ந்து நம்ம வந்து வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ 1 1/2 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 70% வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபம் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் லாபம் குடுக்குதோ இல்லையோ, நம்ம கையில எமர்ஜென்சிக்கு அல்லது ஃபியூச்சர்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக நீங்க பிளான் பண்றவங்க கண்டிப்பா வந்து கோல்ட வந்து பிரிஃபர் பண்ணுங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை வந்து கம்மியா இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்சம் கூடுதலா கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்ப கோல்ட வந்து நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பண்றது காயின்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டு வந்து போட்டுட்டு இருக்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, டிஜி கோல்டுல வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்து ஆல்ரெடி எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அத வந்து நான் வந்து அ கன் ஆல்ரெடி நான் பண்ணேன். இப்ப வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அத நான் பண்ணல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி, அதுல யூனிட்ஸா வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1, 2, 3, 4, 5 விதமான கோல்டு சேவிங் வந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்களுமே வந்து இத வந்து முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 4வதா நான் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க்ல நான் வந்து ஆர்டி வந்து போட்டுட்டுருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஆர்டி அப்டின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. தொடர் வைப்பு நிதி அப்டின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டோம்னா ஒரு 5 வருஷம் நம்ம போடணும். அதுவே பேங்க்ல போடும்போது 6 மாசத்துலயே நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஏன் நான் ஐசிஐசி பேங்க்ல போட்டுருக்கேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க்ல எப்ப வேணாலும் நம்ம வீட்ல இருந்தே ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப க்ளோஸும் பண்ணிக்கலாம். நம்ம பேங்க்குக்கு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால இத வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். யாருக்காவது ஆர்டி எப்படி ஓப்பன் பண்ணணும்? எனக்கு வந்து லைவா சொல்லுங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்படி ஓப்பன் பண்றேன்? எப்படி ஓப்பன் பண்ணணும்? அப்படிங்கிற ப்ரொசீஜர நான் வந்து உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டில எதுக்காக போட்டிருக்கேன்னா, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்கூல் ஃபீஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம பிளான் பண்ணலாம்னா, உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு அமௌண்ட் அப்ராக்ஸிமேட்டா நீங்க வந்து ஒரு ரூ. 1,00,000 மாசம் வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னா, நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்க அப்படின்னா, 12ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவ கட்டுறீங்க அப்படின்னா, அப்ப வந்து 50,000 தான் நம்ம கட்டுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்கன்னா, 12ஆல டிவைட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். அத வந்து மாதம் மாதம் சேவ் பண்ணுங்க. அதே வந்து 6 மாசம் ஒரு தடவ கட்டுறீங்கன்னா, அத வந்து 6ஆல டிவைட் பண்ணி அதுல ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா? அத வந்து நீங்க ஆர்டியா போட்டுக்கோங்க. இது ஒரு பெஸ்ட் மெத்தடு. நெறைய பேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ்க்கு பெஸ்ட் ஐடியா இது மட்டும் தான். அதே வந்து இந்த ஆர்டியே வந்து ஸ்கூல் ஃபீஸ் இல்ல, உங்களுக்கு எந்த தேவையும் இல்ல அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா உங்க வீட்டுக்கான ஏதோ ஒரு பொருட்கள் வாங்குறீங்க. வான்ஸ் ஏதாவது இருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், சோஃபா வாங்கணும், அல்லது வேற ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு நெனச்சா கூட நீங்க ஆர்டியா போடும்பொழுது, கண்டிப்பா அந்த விஷயம் வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 5வதா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து பெண் குழந்தைகளுக்கானது. பெண் குழந்தைகளுக்கு வந்து 10 வயதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, எஸ்எஸ்ஏ ஸ்கீம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஏ ஸ்கீமு. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அது இல்லாம கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டிக்கு வட்டி குடுப்பாங்க. இதுதான் பெஸ்ட்டான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமு. அது வட்டியும் ஜாஸ்தி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் அல்லது வந்து அ ஹையர் எஜுகேஷன் அல்லது மேரேஜ் 2க்குமே பிளான் பண்றீங்க அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதுவரைக்கும் பண்ணல அப்படின்னாலும், நீங்க கண்டிப்பா வந்து இந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ல ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தெரியல அப்படின்னா கூட சொல்லுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் பண்ணலாம், பேங்க்லயும் ஓப்பன் பண்ணலாம். கண்டிப்பா இந்த சேமிப்ப தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்ததா வந்து 6வதா நான் செய்யக்கூடிய சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பிபிஎஃப். இந்த பிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து பெண்கள் மேல் சைல்டுக்கான ஒரு சேமிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ட்டிகுலரா. இதுக்கு 7.1% வந்து குடுக்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டு வட்டி குடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தனியா எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், என்ன நார்ம்ஸ் இதெல்லாம் தெரியணும்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து தனியா எஸ்எஸ்ஏ வந்து எப்படி வந்து ம் என்ன நார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு லாங் டெர்ம்ல போடும்பொழுது நல்ல ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கும். அதனால இதுல வந்து எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து தனித்தனியா ஒரு வீடியோவா குடுக்குறேன். அதே மாதிரி இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம பையன்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. வீட்ல வந்து அப்பா, அம்மா, பையன், பொண்ணு யாருக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிபிஎஃப் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது என்னோட பையனோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 7வது நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, பிபிஎஃப் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம
போட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. எஸ்ஐபி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டு வந்து நம்மளுக்கு நெறைய ஆட் எல்லாம் வரும். இது வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பணம் வந்து நம்மள விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இதுல வந்து லாங் டெர்ம்ல போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் பயப்படாம இருக்கலாம். லாங் டெர்ம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 3 வருஷத்துக்கு மேல நம்மளுக்கு வந்து அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கிற பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12% இருந்து 15% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் 8.2 சொல்லியிருக்கேன். 7.1 சொல்லியிருக்கேன். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா 12% இருந்து 15% வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து இத வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த எஸ்ஐபில பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட் போடலங்க. ஒரு ₹1000 ஒரு ₹1000 ₹2000 வந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இதையுமே பண்ணுங்க. இந்த எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கனாலும், அதுவுமே வந்து நான் வந்து எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவா குடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப எஸ்ஐபிக்கு அப்புறமா நான் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது சிஸ்டமேட்டிக் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மாரி தான். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூபி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம். இப்ப வந்து ஒரு 15 வருஷம் நான் வந்து தொடர்ந்து இதுல கட்டுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து செகண்ட் இன்கம் அதாவது ஒரு பென்ஷன் மாதிரி மாதா மாதம் எனக்கு வந்து பணம் வரும். இப்பலாம் நெறைய பேருக்கு பென்ஷன் கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். எஸ்டபிள்யூபிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு நீங்க எஸ்ஐபி மாரி ஃபண்ட கட்டிட்டு 15 வருஷம் கழிச்சு நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் இன்கமாவும் வச்சுக்கலாம், பென்ஷனாவும் வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இத பத்தியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. எஸ்டபிள்யூபி எங்க போட்டிருக்கேன், எவ்வளோ போட்டிருக்கேங்கிறத டீட்டெயில நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததா நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது அ இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்கம் இருக்கு. இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வோம். ஆஃபீஸ்க்கு போறோம் அல்லது வந்து ஏதோ ஒரு வொர்க் பண்றோம் அப்படின்னா, அப்ப கிடைக்கிறது இந்த ஆக்டிவ் இன்கம். இந்த இன்கம் இல்லாம, இப்ப நம்மளால வேலை செய்ய முடியல, வேலைக்கு போக முடியலங்கிறப்போ, ஆல்டர்னேட்டிவா இன்னொரு இன்கம் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிவ் இன்கம்க்கு நெறைய வழிகள் இருக்கு. இப்ப என்னுடையது பேசிவ் இன்கமா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் தான். இப்ப யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் தான். இதுல நெறைய பேரு சகோதரிகள் வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து இன்கம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளால இன்னைக்கு வரும், நாளைக்கு வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது மோர் ஆர் லெஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு இப்போதைக்கு வந்து 6 மந்த் ஒன்ஸ் தான் வந்து எனக்கு வந்து வருமானம் வந்துட்டுருக்கு. இதுல வந்து பெருசா நெறைய லேக்ஸ் கணக்குல, குரோர் கணக்குல சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நான் அது வந்து பார்ட் டைம் மாரி ஜாபுக்கும் போயிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப மட்டும் பண்றதுனால, பெருசா வந்து இதுல வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கிறதில்ல. ஆனா வந்து நீங்க வீட்ல இருக்கிற ஃபேமிலி லயே இருக்கீங்க, வெளியில போக முடியாதுங்கிறவங்களுக்கு யூடியூப் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா கூட இருக்கும். அதனால ட்ரை பண்ணுங்க. இதுவும் வந்து கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது நான் வந்து 10வதா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறது வேணும். இந்த ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து ம் உங்களுடைய எமோஷனலான ஒரு திங்கிங்கா வச்சுக்கிட்டு, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுங்க. அது ஒரு 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா. அது வந்து எவ்வளோ எர்லியரா நம்ம வந்து பிளான் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணா தான் நம்மளால வந்து அத முடிக்க முடியும். அது வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஓன் ஹவுஸ்க்கு வந்து நான் ஒரு 50% அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல தான் வீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அ இது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இது ஒரு அ நீட்ஸ்ன்னே நம்ம வந்து சொல்லலாம். இதையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா சப்போர்ட் கண்டிப்பா அதற்காக ஸ்டெப்ஸ வந்து எடுங்க. உங்களுக்கும் அது வந்து சாத்தியமாகும். இப்ப எனக்கு எப்படி வந்து ரெண்டல் ஹவுஸ்லேருந்து நான் ஓன் ஹவுஸுக்கு போனேன் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் என்ன மாதிரியான பிளான் எல்லாம் பண்ணேன். எப்படி என்னால வந்து 50% அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட்டா குடுக்க முடிஞ்சது. என்ன பிளான் வச்சிருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து எப்படி வந்து வீடு வாங்குறதோ, கட்டுறதுக்கோ எப்படி வந்து பிளான் பண்ணலாம்? எவ்வளோ வருஷத்துல பிளான் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரியான எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மிடில் கிளாஸா இருக்கிற நம்ம வந்து என்ன மாதிரியான சேமிப்புகள தொடர்ந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.